கோல்ட் அப்ரோச், ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசணுன்ட்டு போகிறேன், பட் ஆனால் பார்த்தாலே அவங்க முறைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மேபி அவங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணும்போது அவங்க திரும்பி ஸ்மைல் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்க கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அவங்க எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஸ்மைல் பண்ணால் கூட முறைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் ஸோ டஃப். பிகாஸ் அவங்க ரொம்ப ஆக்வர்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். லெட்ஸ் சே உங்களை மாதிரி மேபி நீங்களுமே ஒரு ஆக்வர்டான பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்வர்ட் இந்த சென்ஸ் ரொம்ப ஒரு ரிசர்வ் டைப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அந்த இன்ட்ரோவர்ட் அதெல்லாம் நம்ம இது பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் டைப் இந்த சென்ஸ் நான் ரொம்ப கம்ஃபர்டான ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் தான் நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும். பட் சம்டைம்ஸ் அங்கே இருக்கிற பீப்புள் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா யூ ஒன்ட் நீட் டு டாக் டு தம். உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி ப்ரொஃபஷனலாக ஓகே ஃபைன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது வேறு. பட் ஆனால் சும்மா நார்மலாக எனக்கு வந்து எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும், என்னோட ஆஃபீஸில் இருக்க நான் எல்லாத்தையுமே பேசணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே பழகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இட் ஒன்ட் ஒர்க் ஃபார் தட் ட்ரை. உங்களோட டைமுக்கு அது ஒர்க் கிடையாது, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்களே உடச்சிக்கிற மாதிரி. ஸோ அப்போது யாரெல்லாம் உங்கள் ஸ்மைலுக்கோ இல்லை உங்களை பார்த்தாலோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க லைட்டாக உங்களுக்கே தெரியும் இல்லையா, வி ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் திங் கட் ஃபீலிங், ஓகே ஃபைன் அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, பழங்க. அது வந்து ஈஸி அப்ரோச். பட் உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நீங்கள் போய் பேசுகிறது that's not a good thing, right? So you can identify it easily. Let's say அவங்க கண்ணை பாருங்க, லைட்டாக நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க. ஐ மீன் ஆக்வர்டா அவ்வளோ நார்மலாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. அவங்க திரும்பி ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி அப்ரோச் நீங்கள் போய் பேசுறது. ஓகே, ஸோ என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட் ஹியர்.